திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற அருந்தமிழ் மந்திரத்தை அருமையாக கூறி மகிழுங்கள். நமச்சிவாய என்று சொல்லுகின்ற அவை அடித்தளமாக அமையும். நீங்கள் நாள்தோறும் பேசுகின்ற பேச்சு, செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றுக்குமே அதுதான் அடிப்படை. எனவே அடியார் பெருமக்களே, நல்லதே நினையுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நமச்சிவாய வாழ்க சொல்லுங்கள். நலமாக வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குண்மார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து 2ஆம் திருமுறையில் விளநகர் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். காவிரியினுடைய தென்கரையிலே உள்ள 40வது திருத்தலம் இந்த திருத்தலம். மயிலாடுதுறையிலிருந்து கிழக்கே ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. அதாவது செம்பனார் கோயில் இருக்குங்களா, மயிலாடுதுறையிலிருந்து செம்பனார் கோயில் செல்லுகின்ற பேருந்துகளில் போகலாம். இறைவனுடைய திருப்பெயர் துறை காட்டும் வள்ளலார். நல்ல துறை எது என்று வழிகாட்டுவர். அதில் வள்ளல் தன்மை உடையவர். அருள் வித்தகர் என்னும் அந்தனர் ஒரு பூக்கூடையை எடுத்துக்கொண்டு காவிரி ஆற்றிலே இறங்கி வருகிறார். அருள் வித்தகர் அந்தனர் கையில் பூக்கூடை எடுத்துட்டு வர்றார். காவிரி ஆற்றில் இறங்கி வர்றார். அப்பொழுது வெள்ளமானது அவரை அடித்து கொண்டு சென்றது. அவரோ, இறைவனுக்காக நாம் பூக்கூடை கொண்டு வந்திருக்கிறோம், அந்த பூ தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லி பூக்கூடையை விடாது சிவபெருமானையே சிந்தித்தார். பூக்கூடை போனால் போகுது, நம்ம தப்பிச்சா போகலான்னு நினைக்கல. அவருக்கு இறைவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு துறையை காட்டினார். துறையை காட்டி அங்கே கரையேற செய்தார். கரையேற செய்ததோடு மட்டுமல்லாமல் ஞான உபதேசம் செய்தார். ஞான உபதேசம் செய்து அருளிய காரணத்தினாலே இந்த தலத்தின் நாயகர் பெற்றார். காவிரி துறை காட்டினார் என்று இவ்வூர் தேவாரத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இறைவியினுடைய திருப்பெயர் தோழி நாயகி. இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கிறது. இது தருமை ஆதீனத்துக்கு உட்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் திருச்சிற்றம்பலம் திருவிளநகர். அருமையான திருத்தலம். இதில் நமக்கு சிரபுரத்து வள்ளலர் திருச்செம்பல் வள்ளியை வணங்கி மொய்த்த காதலாலே விளநகர் விடையவர் பாதம் பத்தரோடு பணிந்து பாடினார். திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை 78வது பதிகம் திருவிளநகர். பாடல் 4வது பாடல். கால் விளங்கெறிகடலினர் கையிலங்கிய வேலினர், கால் விளங்கு எரிகடலினர் கையில் இலங்கிய வேலினர், நூல் விளங்கிய மார்பினர் நோயிலார் பிறப்பும் இல்லார்,
மால் விலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடறினார். மணிமிடரு மாசிலா மணிமிடரு. மால் விலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடறினார். மேல் விலங்கு வெண்பிறையினார் மேயது விளநகரதே. காலிலே வீரக்கடல்களை அணிந்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கு காலில் விளங்கும் கடல் அணிந்தவர். கையிலே சூலாயுதத்தை ஏந்தியிருக்கிறார். அவர் மார்பிலே பூநூலை ஏந்தியிருக்கிறார். பூநூல் விளங்கும் மார்பினர். துன்புறும் நோயும் பிறத்தலும் இல்லாதவர். நோயும் கிடையாது அவருக்கு, பிறப்பு என்பதும் கிடையாது. கருமை விளங்கக்கூடிய ஒளி நிரம்பிய குற்றம் அற்ற நீலமணி போல கண்டத்தில் நீலகண்டர், திருநீலகண்டர். வானவெளியிலே விளங்கும் வெள்ளிய பிறையை சூடியவர், வெண்பிறை சூடியவர். அது இறைவர் மேயது எது என்றால் விளநகர் என்னும் திருத்தலம். நூல் என்றது இங்கே பூநூல். இவருக்கு நோயிலார்னா பிறப்பும் இல்லை, நோவும் துன்பமும் இல்லார், பிறத்தலும் இல்லாதவர். கருமை மால் விளங்கிய மிடனார். திருநீலகண்டர் விலங்கு ஒளி மல்கிய மிடரு மாசிலா மணி மிடறினர். குற்றமில்லாத நீலமணி போல மிடரு அழகிய மிடரா. இடமால் தழுவிய பாகம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருவிளநகர் என்பது. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிளநகர் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அவர்கள் அருள் துணை உண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.